அன்பார்ந்தவர்களே, ஒரு மாத காலமாக புனிதர் இஞ்ஞாசியாரை முன்னிட்டு இயேசு சபையாரை பற்றிய பல்வேறு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அதை பற்றி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனிதர் இஞ்ஞாசியாருடைய திருநாள். அந்த திருநாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனிதர் லொயோலா இஞ்ஞாசியார் புனிதர்களின் புனிதர். இங்கு இயேசு சபை புனிதர்கள் பலருடைய படங்களை பார்க்கிறோம். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேர் இவருடைய வழிகளிலே புனிதர்களானவர்கள். ஆகவே புனிதர் லொயோலா இஞ்ஞாசியார் புனிதர்களின் புனிதர். இது எப்படி நிகழ்ந்தது? மனம் திரும்பிய போர் வீரனாகிய லொயோலா இனிகோ என்னால் புனிதனாக முடியுமா என்று கேட்கவில்லை. என்னால் ஏன் புனிதனாக முடியாது என்று கேட்டார். இறையருளால் எனிகோ புனிதர் லொயோலா இஞ்ஞாசியார் ஆனார். தாம் புனிதரானது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் புனிதர்களாகவும் புனிதைகளாகவும் விளங்கச் செய்தார். இயேசு சபையிலே மட்டுமல்ல, பிற சபையினர் கூட இவர் ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக புனிதர்கள் புனிதைகள் ஆவதற்கான பெரு வழியை காட்டினார். வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பண்பாட்டைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மொழி இனத்தைச் சேர்ந்தவர்கள் புனிதர் இஞ்ஞாசியாருடைய வழியை பின்பற்றி புனிதர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே இவர் புனிதர்களின் புனிதர். புனிதர் லொயோலா இஞ்ஞாசியாரே, இத்தகைய பேறு பெற்றவராக நீர் இருக்கின்றீர். உம்முடைய வழியை பின்பற்றி நாங்களும் புனிதராவதற்கு உதவுவீராக. புனிதர் லொயோலா இஞ்ஞாசியாரே, வாழ்க வாழ்கவே. இவ்வாறு நாம் புனித இஞ்ஞாசியாரை வாழ்த்தும் போது அவர் பல வழிகளை காட்டியிருக்கின்றார். நம்முடைய தமிழகத்திற்கு அவருடைய தொண்டர்களை பலரை அனுப்பி பல்வேறு வகையிலே பணிகளாற்றி இருக்கின்றார். ஆகவே நாமும் கூட அவருடைய வழியை பின்பற்றினோம் என்று சொன்னால் பெரும் புனிதர்களாக முடியும். அந்த நம்பிக்கையை தருகிற பெரிய புனிதர் புனிதர் இஞ்ஞாசியார். அவர் வாழ்க. இந்த வாழ்த்தை எல்லாம் கேட்டவர்கள், இயேசு சபையாரை பற்றி அறிந்தவர்கள், நீங்கள் அனைவரும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க.